கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்திலே தேவலி செய்தி கொடுப்பதற்கு முன்பே நான் சொன்னேன், நாம் இந்த மாதத்திலே தொடர்ந்து திராட்சையை குறித்த பல சத்தியங்களை கற்று வருகிறோம். அந்த வகையிலே கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இதுவரைக்கும் நாம் கிட்டத்தட்ட 13 விதமான செய்திகளை திராட்சையை குறித்து நாம் கற்று வந்திருக்கிறோம். 3 கொடிகள் என்கிற செய்தி, 2வதாக திராட்சை கொடி முதல் பகுதி, 3வதாக திராட்சை கொடி 2வது பகுதி, 4வதாக திராட்சை கொலைகள், 5வதாக பிழிந்த திராட்சை பழம், 6வதாக மெய்யான திராட்சை செடி, 7வதாக திராட்சை காய்கள், 8வதாக திராட்சை ஆலை, 9வதாக திராட்சை தோட்டக்காரர் பகுதி 1, 10வதாக திராட்சை தோட்டக்காரர் பகுதி 2, 11வதாக வற்றலான திராட்சை, 12வதாக திராட்சை ரசத்தின் காடி, 13வதாக அப்பமும் திராட்சை ரசமும். இதுவரைக்கும் இந்த மாதத்திலே திராட்சையை குறித்த வேறு 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 தலைப்பில் அடங்கிய 13 செய்திகளை கேட்பதற்கு, நாம் கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தரே நம்மோடு இருந்து பாடங்களை, சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதிலே கற்றுக் கொடுத்தேன் என்று நான் சொல்லுவதற்கு என்னிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு தெரிந்தவைகள் என்றும் நான் கற்றவை என்று சொல்வதற்கும் எனக்கு அந்த பெருமைக்கும் இடம் கிடையாது. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கிற ஆவலினாலும் அன்பினாலும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் கூட நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். தொடர்ந்து வாருங்கள், சத்தியத்தை நல்ல வாய்ப்புகளை விடாதீர்கள். கர்த்தர் நல்லவே, நல்லவே. சொன்னேன் குறித்த ஒரு செய்தியை கேட்க போகிறோம். அது வேத படமாக இருக்கும் என்று சொன்னேன். அதற்காகவே இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் பகலில் உட்கார்ந்து வாசித்தேன். எனக்கு திராட்சரசத்தின் வெறி என்று சொன்னால் அது ஒரு 1-2 இடத்துல இருக்கும். அது வெறிதானே, வெறியை குறித்து ஒரு பெரிய சத்தியம் இருக்காது என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் வேதத்தை வாசிக்கவும் ஆராய ஆரம்பித்த பின்புதான் தெரிகிறது, அது ஏறத்தாழ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வெறி கொண்டு அலைஞ்சிருக்கு. வெறி கொண்டு அழிஞ்சதை இப்பதான் நானே பார்க்கிறேன். ஆனபடினால் நேற்றைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியின்படி திராட்சரசத்தின் இந்த வெறியை குறித்த வேத வசனத்தை முதலாவது வாசித்து விடுகிறேன். வெறி குறித்த செய்திக்கு எதுவான 2 வசனங்கள். ஏனென்றால் வெறி என்பது 2 எழுத்துக்களை உடையது. ஒன்று வே, இன்னொன்று ரே. இந்த 2 எழுத்துடையதான் வெறி. அதுக்கு ஆனபடினால் இந்த 2 எழுத்துடைய வெறி என்ற வார்த்தைக்காக 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 மற்றும் 24. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 24ஆம் வசனம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. திரும்பவும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 9:21 மற்றும் 24. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. இங்கு
திராட்சரசத்தின் வெறி என்று எழுதப்பட்டது. திராட்சரசத்திலே பந்தி என்பது தெரியும், திராட்சரசத்திலே திருவிருந்து என்பது தெரியும், திராட்சரசத்திலே ராபோஜனம் என்பது தெரியும். திராட்சரசமானது சோதரம் வியாதிக்காக உட்கொள்ளுவது என்பது தெரியும். திராட்சரசம் என்பது அடிப்பட்டவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிற ஒரு ஆறுதலின் பானம் என்பது தெரியும். திராட்சரசமானது திருமண விவாகங்களில் பகிர்ந்தளிக்கப்படுகிற வரவேற்பு பானம் என்பது தெரியும். திராட்சரசம் என்பது ராஜாக்களை கழிக்க பண்ணுவது என்பது தெரியும். இது எல்லாமே திராட்சரசத்தை குறித்து ஏறத்தாழ கடந்த காலத்தில் நமக்கு தெரிந்தது, அறிந்தது. ஆனால் திராட்சரசம் என்பது ஒரு மனுஷனை வெறி கொள்ள வைக்குமா, அது வெறியாக்குமா என்பதை தான் நாம் இன்றைக்கு அறியவும் கற்றுக்கொள்ளவும் போகிறோம். இந்த திராட்சரசத்தின் வெறியை குறித்து கர்த்தருடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக இந்த வெறியை குறித்து 1-2 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெறி என்கிற வார்த்தை, அதாவது திராட்சரசத்தின் வெறியில் பொதுவாக வெறி என்கிற வார்த்தை முதலாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துலதான் இந்த வெறி என்கிற வார்த்தை ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக இந்த வெறி என்கிற வார்த்தை வேதத்திலே கடைசியா எங்கே வருகிறது என்று சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலதான் இந்த வெறி என்கிற வார்த்தை முடிவடைகிறது. இப்படி முதல் ஆதியாகமம் 9:21 கடைசியாக வெளிப்படுத்தல் 17:6 இந்த வெறியை குறித்து சோதரம் வார்த்தைகள் முடிவடைகிறது. இந்த வெறியை குறித்து முதல் சொல்லப்படும் போது ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ஒரு பரிசுத்தவானாகிய தேவ மனுஷனாகிய நோவாவின் காலத்துலதான், அதுவும் நோவாவின் வாழ்க்கையில தான் இந்த வெறி என்பது முதல் ஆரம்பிக்கிறது. இந்த வெறி முடியும் போது யாருடைய வாழ்க்கையில் முடிந்ததுன்னா, ஒரு ஸ்தோத்திரம் பெண்ணுடைய வாழ்க்கையில தான் வெறி போய் முடிகிறது. ஆணின் வாழ்க்கையில் வெறி ஆரம்பித்து பெண்ணின் வாழ்க்கையில போய் வெறி முடிகிறது. நீங்க வெளிப்படுத்தும் விசேஷம் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த வெறி ஆரம்பிக்கும் போது பரிசுத்தவான் நீதிமான் என்கிற மனுஷன் வாழ்க்கையில் ஆரம்பித்து முடியும் போது வேசி என்கிறதான ஒரு கொடுமையான சூனியக்காரிக்கு ஒப்பான ஸ்திரீயின் வாழ்க்கையில தான் போய் முடிகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த வேதாகமத்துல நம்ம சொல்ற ஏறத்தாழ 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதுல 27 புஸ்தகத்துல இந்த சோதரம் வெறியை குறித்து எழுதியிருக்கு. அதாவது 66 புத்தகத்துல 39 புத்தகங்கள் தவிர்க்கப்பட்டு மற்ற 27 புத்தகத்துல இந்த வெறியை குறித்து வருது. 27 புத்தகங்கள் என்பது ஏறத்தாழ ஒரு புதிய ஏற்பாடை வைத்துக் கொள்ளலாம். ஒரு புதிய ஏற்பாட்டு அளவுக்கு அத்தனை புத்தகத்துல இந்த வெறியை குறித்த வார்த்தை நிறைய வருகிறது, ஏராளம் வருகிறது. சூத்திரம் பல விதத்திலே வருகிறது. அடுத்ததாக இந்த வெறியை குறித்து பார்க்கும்போது, ஆண்களுக்கு மட்டும்தான் வெறியா, பெண்களுக்கெல்லாம் வெறி இருந்ததா இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா, அதுல 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளை குறித்து வாசிக்கும் போது அவள் வெறி கொண்டிருந்தாள் என்றுதான் வேதம் சொல்லுது. அவள் மதுபானம் குடித்து அதனால் வெறி கொண்டிருந்தாள் என்று அல்ல. ஏலி என்கிற மனுஷனுக்கு அன்னாளை பார்க்கும் போது வெறி கொண்டவள் போல தெரிந்தது. அது ஓமையா இருந்தாலும் இங்கு அவள் வெறி கொண்டவள் என்று வார்த்தை வர்றதுனால
அங்க பெண்களும் ஒரு காலத்திலே வெறி பிடித்தவர்களும், அதாவது மதுபானத்தினால் வெறி கொண்டவர்களும் பார்க்கலாம். இது ஒன்று. இரண்டாவது, பெண்கள் வெறிப்பிடி சுத்திரம் மதுபானத்தினால் வெறி கொண்டவர்கள் என்பதற்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வருகிற ஸ்திரியும் ஒரு ஆதாரம். அவளும் வெறி கொண்டவளாய் இருக்கிறாள். ஓர் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஸ்திரியை குறித்து சொல்ல ஓமையா சொல்ல, அதாவது நேரடியா சொல்ல முடியாது, ஓமையாக. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல அபிகாயில் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் மதுபானம் குடித்து வெறி பிடித்தாள் என்று இல்லை. ஆனால் அவளுடைய கணவனாகி நாபால் மசோத்ரம், அவன் பாரி குடிகாரன் அப்படின்னு இருக்கு. பாரி குடிகாரன்னாக்கா அன்றைக்கு இருக்கிற ஸ்திரீகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அப்படி பார்த்தா அந்த நாபாலுக்கு இவள் தான் மசோத்ரம் அந்த மதுபானத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறார். இப்படி அந்த ஸ்திரிக்கும் இந்த வெறி மதுபான வெறியிலே ஒரு தொடர்பு உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு நேரடியா இல்லாவிட்டாலும் ஒரு ஓமையின்படி உண்டு. ஆக மொத்தம் இந்த வெறி என்பது அந்த காலத்துல பெண்களையும் குடிகொள்ள வைத்திருக்கு. இன்னும் எழுத்தின்படி சொல்லப்படாமல், நேரடியாய் ஆதாரபூர்வமாய் சொல்லப்படாமல், இன்னும் சில பெண்கள் மதுபான வெறியிலே பிரியமுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. யாருனாக்கா லோத்துவின் குமாரத்திகளை பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் அந்த சோதோம் குமாரா விட்டு போன பின்பு அவர்கள் தான் தன் தகப்பனுக்கு அவன் வெறி கொள்ளக்கூடிய அளவுக்கு மதுபானம் கொடுத்தார்கள். அதனால அவர்கள் மூத்தவள் ஒரு நாள் தகப்பனோடும் இளையவள் இன்னொரு நாள் தகப்பனோடும் அங்கு உறவு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால அங்க என்ன நடக்கிறது, அவர்களும் இந்த வெறியை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த திராட்சரசத்தின் வெறி என்பது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பலவிதமான பெண்களுக்கும் அந்த காலத்திலே அது ஒரு அடிமைப்படுத்துகிறதா இருந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் சாராயம் விற்குது. அதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம். அப்புறம் பெண்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்றாங்க. பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு இல்லைங்க, அது பல 1000 வருடத்துக்கு முன்பாகவே. சரி, இப்போ இந்த வெறி என்ற வார்த்தை எங்கு ஆரம்பிக்கிறது எங்க முடிகிறது என்று சொன்னேன். யாரில் ஆரம்பித்து யாரில் முடிகிறது என்று இரண்டாவது சொன்னேன். மூன்றாவதாக 27 புத்தகத்தில் வெறியை குறித்து எழுதியிருக்கு என்று சொன்னேன். நான்காவதாக பல ஸ்திரீகளும் வெறி கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் என்கிறதுக்கு ஆதாரங்களை அடுக்கினேன். ஐந்தாவதாக இந்த ரசத்தினாலும் மதுபானத்தினாலும் வெறி கொண்ட 1-2 ஆண்களை நான் சொல்ல முடியும். 1-2 ஆண்களை நிறைய பேர் சொல்ல முடியாது, நேரம் பத்தாது. அது 27 புத்தகத்திற்கு சொல்லலாம், அது நமக்கு சமயம் வாய்க்காது. முதலாவது நோவா, இரண்டாவதாக கர்த்தரளவன் நாபால், மூன்றாவதாக உரியா, நான்காவதாக சிம்ரியின் ஊழியக்காரன், ஐந்தாவதாக 33 ராஜாக்கள், அப்புறம் கர்த்தர் ஆறாவதாக ஜனத்தின் அதிபதிகள். இதுல ஒரு வேதனை என்னன்னாக்கா 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே 33 ராஜாக்கள் ஒன்னா உட்காந்து பைபிள்ல படிச்சுட்டு 32 ராஜாக்கள் இருக்கும், அதுக்கு மேல ஒரு பேர் இருக்கும், அவனும் சேர்ந்து இருக்கும். அப்போ 33 ராஜாக்கள் ஒரே நேரத்தில் மதுபானம் குடித்து வெறி கொண்டிருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஆண்கள் வெறி கொண்ட ஆண்களை பார்த்தால் வேதாகமத்திலே ஒரு 75க்கும் அதிகமானவர்களை பார்க்க முடியும். அப்ப வெறி எந்த அளவுக்கு மனிதர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது, வெறி கொள்ள வைத்திருக்கிறது என்று பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்ததாக இந்த வெறியிலே என்னென்ன தன்மை இருக்கு, என்னென்ன வெறி? எல்லாமே திராட்சரசத்தின் வெறியா? எல்லாமே மதுபானத்தின் வெறியா? எல்லாமே சாராயத்தின் வெறியா? எல்லாமே வேசித்தன விபச்சார வெறியான்னு கேட்டா எல்லாம் ஒரே ஒரு வெறி கிடையாது. வெறியில் பலதரப்பட்ட வெறி உண்டு.
அந்த பலதரப்பட்ட வெறியில் நான் உட்கார்ந்து இன்னைக்கு அப்படியே ஒவ்வொரு புத்தகமா பார்த்து ஆராய்ஞ்சி எடுத்து கவனிச்சுட்டு இருக்கும் போது பார்க்கிறேன், எடுக்க 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 சோத்திரம் நியாய தீர்ப்புல சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நிக்கிற மாதிரி பைபிள் முழுக்க வந்துகிட்டே இருக்குது. ஆனா எல்லா வெறியை குறித்து என்னால் எழுத இயலவில்லை. ஆனா ஒரு 12 வெறிகளை, வெறியிலேயே விதவிதமான 12 வெறிகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். முதலாவதாக குடி வெறி, இரண்டாவதாக சுதந்திரம் திராட்சரசத்தின் வெறி, மூன்றாவதாக தாகத்தின் வெறி, நான்காவதாக மூர்க்க வெறி, ஐந்தாவதாக தடுமாற பண்ணும் வெறி, ஆறாவதாக அலைய பண்ணும் வெறி, ஏழாவதாக சாபம் இட வைக்கும் வெறி, எட்டாவதாக பழமொழி என்கிற வெறி, ஒன்பதாவதாக தேவனை தூஷிக்க வைக்கும் வெறி, பத்தாவதாக வாந்தி பண்ண வைக்கும் வெறி, 11ஆவதாக இரத்த வெறி, 12ஆவதாக வேசித்தனத்தின் வெறி. இப்ப நான் சொன்னது வெறியின் பெயர்களும் அதன் தன்மைகளும். இது வெறும் 12 மாத்திரமே நான் சொல்லி இருக்கிறேன். இதை போல இன்னும் நிறைய விதமான வெறி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிலர், எல்லாரும் அல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆவிக்குரிய காரியத்தில் வெறியா இருப்பாங்க. என்ன வெறினாக்கா, எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, கரெக்டா அந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்துக்கு ஓடி எடுத்து உளுந்தடிச்சு வந்துடுவாங்க. இவங்களுக்கு அந்த கூட்டத்தின் மேல ஒரு ஆவிக்குரிய வெறி. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு, ஸ்தோத்திரத்துக்கு, ஆராதனைக்கு, ஜெபத்துக்கு, தொழுது கொள்ளுதுக்கெல்லாம் வர்றாங்களோ இல்லையோ, நேர அந்த செய்தி நேரத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு எடுத்து போட்டுட்டு கரெக்டா செய்திக்கு வந்துடும். அவங்களுக்கு கர்த்தருடைய செய்தியின் மேல வெறி. இதுல விட இன்னும் சிலர் இருக்காங்க, ஆண்டவருக்கே 10 கிலோ ஐஸ் வைக்கிறாங்க. அவங்க யாருனாக்கா, ஆரம்பத்துல வேத வாசிப்புக்கு வரமாட்டாங்க, ஸ்தோத்திரத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, செய்தி கூட வரமாட்டாங்க. கடைசியா ஜெபம் நடத்துறாங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வெறி. இப்படி கிறிஸ்தவத்திலேயே பல ஆவிக்குரிய வெறி பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஒரு காலத்துல நான் பார்த்து பிரமித்தது உண்டு. மதுரையிலே ஒரு சபையிலே ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனைக்கு பெங்களூர் இருந்து பிளைட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வருவாரு. ஆராதனை வந்து பின்னாடி உட்காருவார், அட்டன் பண்ணுவாரு. ஆராதனை முடிச்சோன்னு திரும்ப கார் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து பிளைட் பிடிச்சி பெங்களூர் போயிடுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் சென்னையில இருக்காரு. அவருக்கு ஒரு ஆராதனை பெங்களூர்ல பிடிச்சிருக்கு. நடந்த சுமம் அவர் சென்னையில இருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பிளைட்டை பிடிச்சி நேர பெங்களூர் போய் இறங்கிடுவார். அங்க ஒரு ரெண்டல் கார் எடுத்துக்குவாரு, நேர சர்ச்சுக்கு போவாரு, ஆராதனை உட்காருவாரு, முடிப்பாரு. முடிச்ச பிறகு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வருவாரு, அங்கிருந்து சென்னைக்கு வந்துடுவாரு. இவங்க போய் சபையில பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல, பிரசங்கம் பண்ண போறது, ஊழியம் செய்ய போறது, மற்ற எதுவுமே பண்ண போறதில்ல. அவங்களுக்கு அந்த ஊழியக்கார பிடிச்சிருக்கு. அதனால பெங்களூர் இருந்து மதுரைக்கு வராங்க, அதனால சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறாங்க. இதுக்கு அவங்க செலவழிக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமே. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். நான் சொல்றது ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபாய் 20,000 ஒரு நாளைக்கு செலவழிப்பாங்க. இப்போ இப்படி ஆவிக்குரிய காரியத்தில் கூட வெறி பிடித்த பலர் இருந்தார்கள். இன்றைக்கும் சிலர் இருக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், மற்ற வெறியெல்லாம் சரி ஐயா, இப்படி ஒரு வெறி சொன்னீங்களே, ஆவிக்குரிய வெறின்னு சொன்னீங்களே, இந்த ஆவிக்குரிய வெறி இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று கேட்டா, வேதத்தின்படி சொல்லணும் அப்படின்னா, உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் அடிமையாக கூடாது. அது நல்ல மனுஷனாயிருக்கட்டும், நல்ல மனுஷியாயிருக்கட்டும், நல்ல சபையாயிருக்கட்டும், நல்ல ஊழியமாயிருக்கட்டும்,
நல்ல தேவ மனுஷனா இருக்கட்டும், நல்ல ஊழியக்காரரா இருக்கட்டும், நல்ல தொழிலா இருக்கட்டும், நல்ல வியாபாரமா இருக்கட்டும், எதிலுமே நாம் வெறி கொண்டு அலைகிறவர்களாய் இருக்கக்கூடாது. என் ஊழியத்துல இந்த வெறி கொண்டவர்கள் கொஞ்ச காலத்துல இருந்தாங்க. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, நடந்த ஒரு சம்பவம். முன்பு ஒரு முறை நான் ஓமையா சொல்லி இருக்கிறேன். சிவகாசி பட்டணத்துல ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் தேவனுடைய ஊழியத்துக்கு போனேன். அங்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமா கவனித்து அந்த சபையின் ஒரு முதுபெரும் தாயார், அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 58 வயசு. அப்போ நான் சொல்றது ஒரு 10-15 வருஷம், என் மனைவி இருக்க காலத்துல 15 வருஷம் 17 வருஷம் முன்னாடி. அப்பயே உங்களுக்கு 56-57 வயசு இருக்கு. அந்த தாயாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் கொடுக்கிற செய்திகள், நான் பண்ற பிரசங்கங்கள், சொல்ற தீர்க்க தரிசனங்கள், அடுக்குமொழியா சொல்லுகிற வசனங்கள், அது கொடுக்கிற விளக்கங்கள் அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த தாயார் என்ன பண்ணாங்க, சோதரம் அந்த அவருடைய வீட்டுக்காரு, அப்புறம் அவங்க பையங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லாரையும் ஜபத்துக்கு என்னை கூட்டு வருவாங்க, என்கிட்ட கூட்டு வருவாங்க. நான் எங்க போனாலும் வருவாங்க. அவருடைய மகளும் மருமகனும் போதவர்களா இருக்கணும். அங்க சொல்லி நீங்க ஒரு கூப்பிடணும், கூட்டு நடத்தணும்னு சொல்லி அதை எதை சொல்லி அரட்டி மிரட்டி என்னை வச்சு ஒரு 2-3 கூட்டமும் நடத்தினாங்க. அப்புறம் அந்த மருமக்க மாதிரி எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்களும் எனக்கு சிநேகிதர்களுமாய் மாறிட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு சொத்துற கைலாகு கொடுக்கிறவர்களை போல தாங்கி பிடிக்கிறவர்களாய் வந்துட்டாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்துல எங்க கூட்டத்துக்கு போனாலும் இந்த அம்மா தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு, தன்னுடைய பையனையும் கூட்டுக்கிட்டு எல்லா மீட்டிங் வந்துடும். நான் எங்கெல்லாம் கன்வென்ஷன் போறோம் வந்துடுவாங்க. வரும்போது ஒரு பெரிய டபரா வாளி, ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய டபரா வாளி நிறைய சாப்பாடு, அப்புறம் விதவிதமான மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, அப்புறம் காய்கறி பொரியல் விதவிதமா செஞ்சு எடுத்துட்டு வந்து அங்க லோக்கல்ல நான் மீட்டிங் போடுறது பாஸ்டர்ல ஒரே சண்டை. ஐயாவுக்கு நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், நாங்க தான் சாப்பாடு கொடுப்போம், நீங்க கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே போய் பர்மிஷன் வாங்கி அங்க நான் எங்க கூட்டத்தை முடிக்கிறதோ அங்க சாப்பாடு ரெடியா இருக்கும். அந்த அம்மா, அவங்க பிள்ளைக, அவங்க சோத்திர கணவர் எல்லாம், அவங்க கணவர் ரெண்டு கண்ணு தெரியாதவர், ஒரு சோத்திரம். அப்புறம் ஒரு நாள் சத்தம் போட்டேன், இந்த அளவுக்கு என்னை பின்பற்றுகிறீர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் இல்லையா, அப்படி இப்படி தொடர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவா சொல்லி 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 அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு கட்டாயத்தின் பேரிலே என்னை பின்பற்றுவதை அவர்கள் முழுவதுமாய் நிறுத்தி போடு. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, அந்த தாயாருடைய குடும்பத்துல எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர்களாய், நல்ல சபை மெய்ப்பர்களாய், நல்ல வேதத்தை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, நான் சொன்னது 1000த்துல ஒரே ஒரு குடும்பம். இதை போல எத்தனையோ பேர்கள் உண்டு. பின்னாடியே வந்தவர்கள், பின்னாடியே விரட்டினவர்கள், பின்னாடியே துரத்தினவர்கள், கூடவே இருந்தவர்கள், எல்லா காரியத்தையும் போட்டுக்கொண்டவர்கள், அவர்களே செய்ய ஆரம்பித்தது, செலவுகளை பார்த்தது, வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது, வேண்டிய காரியங்களை செய்வது, பயங்கரமாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அது என் வாழ்க்கையில் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க சந்ததியையும் அவங்க வம்சத்தையும் ஆசிரிப்பார். ஆனா அதே சமயத்துல தேவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு, கிறிஸ்துவின் சத்தியத்தை தெரிந்து கொள்வதை விட்டுவிட்டு, ஊழியக்காரனை, தேவோசுத்திர ஊழியக்காரியை பிரியப்படுத்துவதற்காக நாம் பின்னால் போவோம் என்று சொன்னால் அது வேதத்துக்கு ஏற்றது கிடையவே கிடையாது. எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, பட்சபாதம் பார்க்காதீங்க, உயர்வு தாழ்வு பார்க்காதீங்க, அந்த சபை இந்த சபை பார்க்காதீங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி பார்க்காதீங்க.
இவங்க நல்ல பெரிய பாஸ்டரை ஒரு சின்ன பாஸ்டர் பார்க்காதீங்க. சுத்த இருதயத்தோடும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையோடும் எல்லாரையும் நேசிங்க, எல்லாத்தையும் அன்பு வைங்க, முடிஞ்ச வரைக்கும் பட்சபாதம் இல்லாமல் நன்மை செய்யுங்க. ஆனால் எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்ற வேண்டாம், கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21 மற்றும் 24 2 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கு தேவனுடைய மனுஷனும் நீதிமானும் கர்த்தருடைய கண்களில் தயை பெற்றவன் என்று சொல்லப்பட்டதும் 950 வருஷம் உயிரோடு வாழ்ந்ததுமான நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த நோவாவை குறித்து எழுதும் போது அங்கு என்ன வேதம் சொல்லுகிறது? முதலாவது, இந்த நோவா வெறி கொண்டு இருந்தார் என்று சொல்லி அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 9:21, அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு. அல்லேலூயா. இந்த திராட்சரச வெறி, அதுல முதல் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாருனாக்கா இந்த நோவா. நான் சில சம்பவத்தை வெளியில சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்பது எனக்கு தெரியல, சொல்ல பயமாவும் இருக்கு, ஆனா சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஏன்னாக்க ஏன் ஊழியத்துல நான் கண்ணால் கண்ட சில காட்சிகள், அது என்னை நடுங்க பண்ணினதும் என்னை பயப்பட பண்ணினதும் உண்டு. என்னன்னாக்கா கர்த்தர் நல்லவர், சில போதகர்கள், ரெவரண்ட் மார் என்று சொல்லுகிறவர்கள், சில போதகருடைய உடன் ஊழியக்காரர்கள், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இல்லாட்டி உபதேசியார், இவர்களை பார்த்திருக்கிறேன். கன்வென்ஷன் கூட்டம் வைப்பாங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பெரிய அலங்காரம் நடக்கும், பந்தல் போடப்பட்டிருக்கும், சீரியல் போட்டிருக்கும், ஆலயமே சீரியல் பல்புகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், விசேஷ ஊழியக்கார கொடுத்துருப்பாங்க. அவர் தடால் புடால் தாட் போட்டு சொல்லி செய்தி கொடுத்து ஜெபம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போய் ரூம் போயிடுவார். இந்த கன்வென்ஷன் முடிஞ்ச மறுநாள், என்னைக்கு கன்வென்ஷன் முடிஞ்ச மறுநாள் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த பிரதானமான ஊழியக்காரரும் அவரோடு கூட இருக்கிற சபையில் இருக்கிற பிரதானமான மூப்பர்களும் இன்னும் சில ஊழியக்காரர்கள் சேர்ந்து நல்ல ஸ்பெஷல் ஃபாரின் வைன், அப்புறம் ரம், ஜின், இது எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கும் தனியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அதுல கூடி உக்காந்து ஒன்னா மதுபானம் குடிச்சு நல்ல சுதந்திரம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அப்படி கழித்து போனதை பார்த்து, இத பார்த்துட்டு சில நேரத்துல நான் மிகுந்த உடம்புல ஒரு மாதிரி நடுக்கமும் ஒரு விதமான சுதந்திரம் வேதனையும் நான் அனுபவித்தது. எப்படி இந்த அளவுக்கு துணிகரமா செய்யறாங்க அப்படின்னு. இவங்கள பயங்கரமா படிச்சவங்க. நான் சொல்ற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா வேதாகம கல்லூரி படிச்சவங்க, அப்புறம் வேதத்தை நல்லா கற்றவங்க, நிறைய பிரமாணம் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு பைபிள் மட்டும் தெரியாது, அரசியல் தெரியும். அரசியல் மட்டும் தெரியாது, ரவுடிசம் தெரியும். ரவுடிசம் மட்டும் தெரியாது, நல்ல சுத்திரம் விவாதம் பண்ண தெரியும். எல்லாம் தெரிந்தவர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல சுத்திர கல்வியிலே கல்வி கற்றவர்கள். அவங்க மனைவிமார்கள்லாம் ஆசிரியர்களா இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் சுத்திர அடுத்த கல்வி காரியத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கிறவர்கள் சுத்திர கூட்டமா உட்காந்து ஊழியக்காரன் விசுவாசிகளும் உடன் ஊழியக்காரர் தலைமை ஊழியக்காரரும் உட்காந்து மதுபானம் குடிக்கிற, அதுக்குன்னு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி 5000 ரூபாய் 8000 ரூபாய் ஒரு நாள் வாடகை அப்படி எல்லாம் ஆர்டர் ரூம் போட்டு அங்க குடிச்சு வெறிச்சு இருக்கிறத பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்த போது இதெல்லாம் உண்மைதானா, ஒரு ஊழியக்காரர் செய்யலாமா என்கிற சந்தேகம் எனக்கு வந்ததுண்டு. தேவனை குறித்த பயமும் வந்ததுண்டு. தேவனுக்கு மகிமை உண்டதாக. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல கழுகுமலைக்கு பக்கத்துல ஒரு ஊர், நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல, அந்த கழுகுமலைக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல தேவ செய்தி கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கேன்.
அப்போ நான் போனது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் சிஎஸ்ஐ சபை. அங்க செய்தி கொடுத்து அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்படும், இதுல இத்தனை கதவு இருக்கும், இத்தனை ஜன்னல் இருக்கும், இத்தனை வாசல் இருக்கும் சொல்லி எல்லா அளவீடுகளை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே அந்த பிரம்மாண்ட ஆலயம் இடிக்கப்பட்டு கர்த்தர் சொன்ன அளவுகளின் எண்ணிக்கையின்படியே கதவு ஜன்னல் வைக்கப்பட்டு புது ஆலயம் கட்டப்பட்டது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு உபதேசியார் இவரை கூப்பிட்டு நம்ம ஊர்ல எப்படியாவது கன்வென்ஷன் நடத்தணும்னு சொல்லி என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி ஒரு தேதி வாங்கி மீட்டிங் வச்சார். சரி என்று செய்தி கொடுக்க போறேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில செய்தி கொடுக்க போனா இவர் தான் நான் சொல்றேன், நீங்க ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஃபுல்லா நடத்திருங்க, நல்ல நடத்திட்டு கடைசியா மெசேஜ் டயத்தை என் கையில கொடுத்துருக்கேன், நான் செய்தி கொடுத்து ப்ராபோசி பண்ணி முடிச்சிருன்னு சொல்லி அவரோட பேசி முடிச்சிட்டேன். மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே வீட்டுல இருந்தே பேசிட்டேன். மறுநாள் காலையில நான் கார்ல போய் இறங்குறேன். அங்க பெல்லெல்லாம் அடிச்சாச்சு, ஜனங்கள் வந்தாச்சு, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ உபதேசியார் வந்து அவருடைய சொல்ற ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நடத்த ஆரம்பிக்கிறார் பாருங்க. நடத்திட்டு இருக்கும் போதே அப்படியே சொல்றோம் கானான்ல இருந்து எகிப்துக்கு போறார், எகிப்துல இருந்து எரிகோவுக்கு வர்றார், எரிகோவுல இருந்து பெத்தானியாவுக்கு போறார், பெத்தானியாவில இருந்து சொல்ற லூசுக்கு வர்றார். என்னடா அப்படின்னாக்கா மனுஷர் தடுமாறுறார், அப்படியே தள்ளாடுறார், அப்படியே ஆடுறாரு, முன்னாடி சாயிறாரு, பின்னாடி போறாரு. எனக்கு என்ன வேதனைன்னா சோதரம் இத நான் அவருக்கு பின்னாடிதான் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், என் மேல வந்து உளுந்துட்டு அந்த இடத்துல வாந்தி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் தன்னை வாந்தி கழுவுறதுக்கு வந்து நான் போய் என்ன கழுவ வேண்டி வரும். இப்ப நான் அதிக சோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த மனுஷன் விழுந்தாலும் என் மேல விழுந்துடக்கூடாது, வாந்தி எடுத்தாலும் என் மேல எடுத்துடக்கூடாது, என்னைய காப்பாத்துன்னு சொல்லி இப்ப ஏன் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு மிகப்பெரிய சோத்திரம் அவமான கேள்வி என்னன்னா, இவர் இப்படி எகிப்துக்கும் கானானுக்கும் சோத்திரம் ஊருக்கும் சோத்திரம் லூசுக்கும் அங்கங்க ஆடி ஆடி ஆறாள் நடத்துறாரு. தண்ணி போட்டிருக்காருன்னு தெரியுது, சாராய் குடிச்சு வந்து ஆறாள் நடத்துறாருன்னு தெரியுது. முன்னாடி உட்கார்ந்துருக்க ஜனங்க ஆண்களும் உட்கார்ந்துருக்காங்க, பெண்களும் உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்ல. இந்த மனுஷன் இப்படி அக்கிரமம் பண்றாரு, கர்த்தர் பலிபீடத்துல மதுபானத்தோட நிக்கிறாரு, இப்படி சாராயம் குடிச்சு நிக்கிறாரு, இப்படி ஆடி ஆடி சோத்திரம் கர்த்தர் நல்லவன் காலில் கொலுசு மாட்டிட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு, மிரியாம் டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் படி சத்தம் போடுவோம், இது அவன் வந்த ஊழியக்காரர் என்ன நினைப்பாரு, நிப்பாட்டுவோம் சொல்லி ஒருவருக்கும் ஒரு உணர்வும் கிடையாது. இப்ப கவனிங்க, அந்த இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்த ஏன் நிலைமை எப்படி இருந்திருக்கும். அங்க ரெண்டு காரியம் நடந்தது. அவர் குடிச்சிட்டு வந்ததுனால அவர் உடம்பு வெளியில ஆடிச்சு, நான் குடிக்காம போனதுனால என் இருதயம் உள்ள ஆடுது. அவர் வெளியில ஆடுறாரு, நான் உள்ள ஆடுறேன், இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஆட்டம். இப்போ யோசிங்க, இதுக்கப்புறம் ஐயா செய்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாரு. நான் போய் நின்னாக்க என்ன செய்தி கொடுக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஓ கணுக்கால் அளவு குடித்த நீ இனி நீச்சல் ஆழத்து குடிப்பாயாக, கர்த்தர் உன்னை நீந்தாமல் கையிலே சுமந்து கொண்டு போவாராக, உன் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி விலையேறப்பட்ட மதுபானங்களை கொடுப்பாராக, ஓ இன்று முதல் நீ வாழாகாமல் தலையாகி ஓ தலையும் ஆடத்தக்கதாய் குடிப்பாயாக அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? எப்படி செய்து கொடுக்க முடியும்? நடந்த சம்பவம் நான் சொல்லுவது இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, கர்த்தர் பலிபீடத்துல சொல்றேன். எனக்கு வேதனையோ வேதனை. ஆனா ஒரு தேவ மனுஷன் தேவனால் நடத்தப்படுகிறவன் ஞானவான் என்று பைபிள் சொல்லுது. அந்த இடத்துல நான் ஆக்ரோஷத்தையோ என்னுடைய ஆதங்கத்தையோ அல்லது நான் சொல்ற உடனே சபிக்கிறதுக்கோ அதை பயன்படுத்தாதபடி ஒரே ஒரு காரியத்தை செய்து, அந்த மனுஷனை குறித்து எதுவுமே நான் பேசல, அவர் குடித்திருக்கிறதை குறித்து எதுவுமே பேசல, அவர் செய்த தவறை குறித்து ஒண்ணுமே சொல்ல. அதே போல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களையும் நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு என்ன கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை மட்டும் பேசு. ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க, அங்க பார்த்ததை இங்க பார்த்ததை கொண்டது பலிபீடத்துல கொட்டக்கூடாது, அவன் செய்ததையும் இவன் செய்தி மனசுல வச்சுட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது.
அப்படி பண்ணா நீ வேசி கல்லன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கண்ணுல கண்டதையும் காதால கேட்டது கொண்டது பலிபீடத்துல பேசக்கூடாதுல்ல. அப்ப நான் தேவனுக்கு பயந்து நிக்கிறேன். எனக்கு வேலை என்ன? ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தா அதை பேசணும். நல்ல அழகா நிறுத்தி நிதானமா நல்ல பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு ஓ கர்த்தர் நல்லவன் எல்லாரும் ஜெபம்ட்டு போற வரைக்கும் அமைதியா இருந்து அதே ஆலயத்துல தனியா உட்காந்து ஒரு 15 நிமிஷம் துக்கத்தோடு வியாகுலத்தோடையும் அந்த குறிப்பிட்ட அந்த உபதேசியாருக்காகவும் அதை பார்த்து சும்மா இருக்கிற ஜனங்களுக்காகவும் குறிப்பா அந்த உபதேசியாரோட குடும்பத்துக்காகவும் போராடி தனித்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஊழிய ஸ்தலத்தை விட்டு நான் வெளியே வந்தா அவருடைய மனைவி ஒரே ஆதங்கம், ஒரே கண்ணீர். இப்படிதாயா இருக்காரு, நான் என்ன செய்யறது? அன்னைக்கு ஜெபம் பண்ணி பார்த்து அவங்க அவங்க வீட்டுக்கு போறேன். நல்லா கவனிங்க, வெறி கொண்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் சொல்ற அந்த மதுபானம் குடிச்சிட்டு ஆராதனை நடத்துறவரு ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அந்த அம்மா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டெம்பரவரி ஜாப்பா போயிட்டு இருக்காங்க. இவருக்கு ஏராளமான சோத்திரம் கொய்யா தோப்பு இருக்கு, அப்புறம் தென்னந்தோப்பு இருக்கு, இன்னும் சில விவசாய நிலம் இருக்கு, ஒரு கார் இருக்கு. ஆனா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. பாக்குறேன், பரிசுத்தாவிக்கு முன்னாடி சொல்றேன், உள்ள போனா வீட்டுல ஒரு பண்டம் ஒரு பொருள் கிடையாது. பழைய கிழிஞ்சு போன பாய் 2 இருக்கு. என்னைக்கோ தச்சு போட்டு அழுக்கு நிறைஞ்சே தொட்டா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடிய 4 தலவாணி இருக்கு. வீட்டுக்கு நடுவுல மெயின் ஹால்ல ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில் ஆர்டினரி நார்மல் ஸ்டீல் கட்டில். அந்த கட்டிலுக்கு மேல ஒரு கிளாத்து கிடையாது, ஒரு பெட்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நல்லவன். வீட்டுக்குள்ள அப்படியே சுத்தி திரும்பி பார்க்கிறேன், நல்ல ஒரு பீரோ இல்ல, ஒரு பொருள் இல்லை. இதுதான் உங்க வீடு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஹெட் மாஸ்டரா இருக்காரு, கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேல அவர் சம்பளம் வாங்குறாரு. அதை தவிர நிறைய மற்ற பணம் வருது, விவசாயத்துல வருது. ஆனா வீட்டுல ஒரு பொருள் இல்லை. வீடே சுத்திரம் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்குது. அப்புறம் மனைவிய பாக்குறேன், கழுத்துல போட்டிருக்கிற நகை கவரிங் நகைய போட்டிருக்கு. பிள்ளைகளை பாக்குறேன், பிளாஸ்டிக் அந்த தோடு ஜிமிக்கி இதெல்லாம் பிளாஸ்டிக்ல போட்டிருக்கு. இதெல்லாம் அப்படியே பார்வையிலேயே வெடித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயங்கரமும் வேதனையுமா இது. இவ்வளவு படிச்ச மனுஷன், மனைவி படிச்ச ஒரு டீச்சர், ஐயோ பிள்ளைக படிச்சிட்டு இருக்குது, வருமானம் இருக்குது, விவசாயம் இருக்குது, தொழில் இருக்கு, ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. அன்னைக்குதான் தெரிந்து கொண்டேன், வெறி கொண்டவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், வெறி கொண்டவருடைய குடும்பம் இப்படிதான் இருக்கும், வெறி கொண்டவருடைய பொருளாதாரம் இப்படிதான் இருக்கும். நான் சொல்லுவது மதுபான வெறியை மாத்திரம் சொல்லவில்லை. சிலர் கோபத்தில வெறியாயிருக்கிறார்கள், சில பழி தீர்ப்பதிலே வெறியாயிருக்கிறார்கள், சிலர் திருட்டுத்தனம் பண்ணுவதிலே வெறியாயிருக்கிறார்கள், சிலர் அபகரிக்கிறதிலே வெறியாயிருக்கிறார்கள், சில மற்றவர்களுக்கு விரோதமாய் காரியத்தை செய்வதிலே வெறியாயிருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரா நான் சொல்றேன், நீங்க எந்த காரியத்திலே வெறியா இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிற இந்த ஆசிரியருடைய குடும்பம் போலதான் உங்க குடும்பம் இருக்கும். இந்த வெறித்தன்மை முதலாவது மாறணும். கர்த்தர் நல்லவன். இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தினாலதான் திருவிருந்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை ஆசீர்வதித்தான், நல்ல திராட்சரசம் மாற்றினார். ஆனா அவர் வெறி கொண்டார் என்று எங்குமே பைபிள்ல இல்லை. அவர் புசித்தார், அவர் குடித்தார், அவர் தூங்கினார், அவர் எழுந்தார், அவர் நடந்தார், அவர் படுத்தார், அவர் ஜெபித்தார், அவர் ஊழியம் செய்தார். இதெல்லாம் செய்த இயேசு ஏன் எங்கேயுமே வெறி கொள்ளல? அதற்கு அனுமதி இல்லையா? ஆண்டவருக்கே அந்த வெறி என்கிற தன்மை பிடிக்காதது, அதை முழுவதுமாய் வெறுக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் ஏன் வெறி பிடித்து அலைய வேண்டும்?
ஆவிக்குரிய உலகத்திலே அந்த ஊழியத்தை விட என் ஊழியத்தை நான் கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. அங்க போற மக்கள் எல்லாம் என்கிட்ட வர்றாங்களா இல்லையா பாருங்க. ஓ, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல என் ஊழியம் அப்படி ஜே 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 மேல வருது பாருங்க. நான் சொல்றேன், இந்த வீராப்பு வெட்டி பேச்சு தகாத காரியங்கள்ல விட்டுருங்க. கூடுமான வரைக்கும் நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரி, செய்ய வேண்டியது மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லுங்க. அதுதான் நல்லது. தயவு செய்து வெறி கொள்ளாதீர்கள். எனக்கு இங்க பெரிய வேதனை என்னன்னா, இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு காலத்துல நீதிமான் என்று அழைக்கப்பட்ட மனுஷன், ஒரு காலத்துல கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்ற என்று அழைக்கப்பட்ட மனுஷன், ஒரு காலத்துல உலகத்துக்கு முதல் சுவிசேஷத்தை சொன்ன மனுஷன், ஒரு காலத்துல தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொண்ட மனுஷன், ஒரு காலத்துல வானத்திலிருந்து வந்த மழையும் பூமியிலிருந்த தண்ணியும் எதிர்த்து ஜெயித்த மனுஷன், இப்போ ஒரு காலத்துல பூமியில் இருந்த மனுஷன், இப்ப ஒரு காலத்துல அரராத் என்னும் மலைக்கு மேல உயர்ந்திருக்கிற மனுஷன், இவ்வளவு தகுதி வாய்ந்த அந்த மனுஷனாகிய நோவா இங்கு சோத்திரம் திராட்சரசத்தினால் வெறி கொண்டிருக்கிறார். இந்த திராட்சரசத்தின் வெறி இந்த நோவாவை என்ன செய்தது தெரியுமா? 5 காரியங்களை செய்ய வைத்தது. 5 காரியங்களை செய்ய வைத்தது. இந்த வெறி நோவாவை செய்ய வைத்த 5 காரியங்கள் என்ன? அந்த 9ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா திராட்சரசத்தை குடித்து என்று பார்க்கிறோம். குடித்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குடித்து என்பது என்ன? அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையோட வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே 10வது வசனம். வெளிப்படுத்தல் 14:10. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிர கோபமாகிய மதுவை குடித்து. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டதை குடித்து. அதனால் என்ன நடக்குது? அதே வசனம் சொல்லுது, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார். இப்போ நோவா திராட்சரசத்தை குடித்தார் என்று பார்க்கிறோம். அந்த குடிக்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி, கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள், தங்களை ஒப்புவித்தவர்கள், எந்த காரணத்தை கொண்டும் இந்த குடி வெறிக்கோ இடம் கொடுக்கணும். அப்படி குடித்தால் வெறிக்கு இடம் கொடுத்தால் என்ன ஆகும்? நீங்க பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாய் குடிக்கிறீங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாய் குடிக்கிறீங்க. இந்த தூதர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக குடிக்கிறதுனால 2 தண்டனை வருது. ஒன்று அக்கினியின் தண்டனை, 2வது கந்தகத்தின் தண்டனை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நெருப்பாய் எரியுது பாஸ்டே, வாழ்க்கையே சூடாயிருக்கு பாஸ்டே, ஐயோ வீட்டுக்குள் நிம்மதியா இருக்க முடியல பாஸ்டர்னாக்கா சில காரியத்துல வெறியாய் இருக்கிறது. அந்த வெறித்தன்மை முதலாவது மாற வேண்டும். அது மாம்சத்தின் இச்சையின் வெறியாயிருக்கலாம், அல்லது மோகத்தின் வெறியாயிருக்கலாம், ஆசா பாசத்தின் வெறியாயிருக்கலாம். அவைகள் முதலாவது மாற வேண்டும். இந்த நோவா முதலாவது அதை குடித்தா. அதை குடிப்பது என்பது பரிசுத்த தூதர்களையும் ஆட்டுக்குட்டியானவரையும் காயப்படுத்துவது. எனக்கன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே உங்களை தேடி வருகிற தூதர்களையும் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆட்டுக்குட்டியாக இயேசுவையும் காயப்படுத்தி இருக்கிறீர்களா என்று பாருங்கள். இந்த நோவாவின் வாழ்க்கையில முதலாவது அவன் திராட்சரசத்தை குடிக்கிற மனுஷனாயிருந்தார். 2வது அதே வசனம் சொல்லுகிறது வெறி கொண்டு என்று பைபிள்.
குடிச்ச உடனே அந்த நோவாவின் வாழ்க்கை என்னவா மாறிவிட்டது? வெறி கொண்ட மனுஷனாய் மாறிவிட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வெறி கொண்டு என்று சொன்னால் என்ன? இந்த வெறி கொண்டு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை, ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அல்லேலூயா. இப்போ நோவா செய்த 2வது காரியம், திராட்சரசத்தினால் வெறி கொண்டார். இந்த வெறி கொள்ளுவது எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த 1 பேதுரு 4:3 சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடப்பதை போல நடப்பது. புறஜாதியான் யார்? கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டவர். புறஜாதி யார்? வேதத்தை அறியாதவர்கள். புறஜாதியார் யார்? ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள். அவங்க எப்படி இஷ்டத்தின்படி நடக்கிறார்களோ அதுதான் இங்கு நோவாவின் வாழ்க்கையிலும் நடந்தது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் விசுவாசிகள் என்று சொல்லுகிற பல, கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற பல, நல்ல ஊழியக்காரர்கள் ஐக்கியத்தை, அன்பை, தொடர்பை வைத்திருக்கிற பல, நல்ல ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பலர் கூட அந்த இடத்தில் தன் இஷ்டப்படி வாழ்கிறார். இந்த வெறி கொள்ளுகிற தன்மை என்பது தன் இஷ்டத்துக்கு நடப்பது. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, சொல்ல வேண்டியது உங்க கடமை. கேட்கறது ஏன் இஷ்டம்? நான் வேணும்னா கேட்பேன், இல்லாட்டி கேட்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்வேன். நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் இஷ்டப்படி. இப்ப நோவாவின் வாழ்க்கையில சோதரம், அந்த வெறி இவரை எங்க கொண்டு போயிடுச்சு? தன் இஷ்டப்படி, அதாவது புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி அவர்கள் செய்வதை போல இந்த மனுஷனும் ஒரு புறஜாதியாரின் மனுஷனாகவே மாறிவிடும். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னாக்கா நிறைய இருக்கு, நான் பின்னால் சொல்றேன். இவன் முதலாவது அவர் குடித்தார், அது ஆட்டுக்குட்டியானவரை காயப்படுத்தும். 2வது வெறி கொண்டார், அது புறஜாதியார் செய்கிறதான பழக்க வழக்கம் அவர்களைப் போலவே ஜீவிப்பதை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே. 3வதாக இந்த திராட்சரசத்தை குடித்ததுனால என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வஸ்திரம் விலகி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறது எந்த காரியத்தை குறிக்கிறது? இந்த வஸ்திரம் விலகுவது என்பது சாதாரணமானது இல்லை தேவச்சனமே. இதுல பெரிய ஒரு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக சத்தியமே இருக்கிறது. இந்த வஸ்திரம் விலகுவது என்பது தேவன் நம்முடைய நீதியை காக்காமல் விட்டதை குறிக்கிறது. வஸ்திரம் விலகுவது என்பது சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட மசோத்திரம் மறைவிடத்தை வெளிப்படுத்துவதை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வஸ்திரம் விலகுகிற இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே சோத்திரம் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். வேதத்திலே பலதரப்பட்ட வஸ்திரங்கள் இருக்குது. நீதியின் வஸ்திரம் இருக்குது, மகிமையின் வஸ்திரம் இருக்குது, வெண் வஸ்திரம் இருக்குது, மினுக்கான வஸ்திரம் இருக்குது, சிகப்பு வஸ்திரம் இருக்குது, இள நீல வஸ்திரம் இருக்குது, கருப்பு வஸ்திரம் இருக்குது, வெண் வஸ்திரம் இருக்குது, ராஜ வஸ்திரம் இருக்குது, ராஜஸ்திரியின் வஸ்திரம் இருக்குது, அரண்மனையின் வஸ்திரம் இருக்குது, திரைச்சீலையின் வஸ்திரம் இருக்குது, உடன்படிக்கை பெட்டியை சுற்றிலும் கட்டுகிற வஸ்திரம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின் வஸ்திரம் இருக்குது, நல்ல வஸ்திரம் இருக்குது, புதிய வஸ்திரம்
வஸ்திரம் இருக்குது, ஆசாரியோட வஸ்திரம் இருக்குது. இவருடைய வஸ்திரத்திலே நிறைய வஸ்திரம் இருக்குது. ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, எப்படிப்பட்ட வஸ்திரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நல்ல வஸ்திரம் உடுத்தினவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வஸ்திரத்தின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல காணப்படும் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானது. இப்போ நோவாவின் காலத்துல இந்த திராட்சரசத்தின் வெறி அந்த மனுஷனை வஸ்திரம் விலகி நிர்வாணம் தெரிவதாக படுத்து கடந்த மனுஷன். இந்த நிர்வாணம் என்பது எதை கொடுக்கிறது தெரியுமா? தேவனுடைய பலிபீடத்தை கரைப்படுத்துவதை காண்பது. திரும்பவும் சொல்றேன், நோவா வஸ்திரம் விலகி படுத்து கடந்தது எதை குறித்து சொன்னால் அது அவருடைய நிர்வாணத்தை மட்டும் காண்பிக்கவில்லை, தேவனுடைய பலிபீடத்தை கரைப்படுத்துவது. ஏனென்று சொன்னால் ஆரோன் போன்ற ஆசாரியர்களை முதல் தேவன் பிரதிஷ்டை பண்ணும் போது அவர்களுக்கு அவர் சொன்னார், நீங்கள் நல்ல சணல் வஸ்திரத்தை உடுத்தி, உள் வஸ்திரத்தை உடுத்தி, வெளி வஸ்திரத்தை உடுத்தி, ஆசாரியத்துவத்தின் வஸ்திரத்தை உடுத்தணும். நீங்க அந்த பலிபீடத்தின் படிகளில் ஏறும்போது உங்கள் நிர்வாணம் காணப்படக்கூடாது. படியில ஏறும்போது கூட நிர்வாணத்தின் நிழல் கூட கீழே படக்கூடாது. அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். அப்போ இந்த நோவா வஸ்திரம் விலகி கீழே படுத்து கடந்தது எதை தெரியுமா? பலிபீடத்தை கரைப்படுத்து. ஏன்னாக்கா இப்பதான் அந்த மனுஷன் அரராத் என்னும் மலையிலிருந்து கீழே இறங்கினான். இறங்கின உடனே தேவனுக்கு ஒரு பலி செலுத்தினான். எங்களை காப்பாற்றினீரே, எங்களை தப்புவித்தீரே, குடும்பமா ரட்சித்தீரே, பேழையை திறந்தீரே, நன்றி என்று சொல்லி பலி செலுத்தினான். பலி செலுத்திட்டு வந்த மனுஷன் இப்ப அடுத்து வஸ்திர விலகி இருக்கிறாராம். அந்த பலிபீடத்தையே கரைப்படுத்தினது. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இந்த பலிபீடத்தை கரைப்படுத்துகிற பக்குவம் இருக்கிறது, பலிபீடத்தை குறித்த பயமில்லாத சுபாவம் இருக்கிறது, பலிபீடத்தை குறித்த சிந்தை இல்லாத இருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இதுதான் திராட்சரசத்தின் வெறி. ஆனால் இந்த என்னைக்கு நோவா திராட்சரசத்தினால் வெறி கொண்டாரோ அது ஒன்று அவரை குடிக்க வைத்தது, இரண்டாவது வெறி கொள்ள வைத்தது, மூன்றாவது வஸ்திரம் விலகி பலிபீடத்தை கரைப்படுத்த வைத்தது, நாலாவது பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா? அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, கானான் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் மகனை ஆசீர்வதிக்க வேண்டும். அதைத்தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு தகப்பன் மகன்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதைத்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எனக்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனால் இங்கு நோவாவோ தன் மகனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே பகிரங்கமாய் சொல்லுகிறான். இதை கேட்ட அந்த காம் என்கிற 2ஆம் குமாரன், சேம், காம், யாப்பேத் 3 பேர். அதுல காம் என்கிறவன் தான் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து மற்ற சகோதரர்கள் சொன்னான். அதை கேள்விப்பட்ட நோவா இப்ப என்ன பண்றாரு? காமை சபிக்கிறார். இப்போ இந்த வெறி எங்க கொண்டு போது பாருங்க, சொந்த மகனை சபிக்க வேண்டியதாய் ஆகிவிடும். கர்த்தர் நல்லவே. என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகும் 2:26 பாருங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாலாக் என்கிற ராஜா பிழையாண்ட சொல்றாரு, நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், சபிச்சா சாபம். இத கூட ஒரு ராஜாவுக்கு தெரியுது, ஆனா நோவாவுக்கு தெரியலையே. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒத்து போகல. ஐயோ பிள்ளை மகளுக்கும் தாய்க்கும் ஒத்து போகல. குடும்பத்துல ஒருத்தருக்கும் ஒத்து போகல. அதனால முறுமுறுத்துறாங்க, ஒருத்தருக்கு சபிச்சுறாங்க, சபிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு காரியத்துல வெறி கொண்டு இருக்கு. இந்த வெறி மற்றவர்களை ஆசீர்வதிக்க விடாது. இந்த வெறி மற்றவர்களை சபிக்கதான் வைக்கும்.
ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொந்த மகனையே சபிக்கிற ஒரு சாபம். மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனம். மல்கியா 1:14 வாசிக்கிறேன். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டது. சபிக்கிறவர்கள் யார் தெரியுமா? ஒரு கபடஸ்தர்கள். நல்ல இருதயம் உள்ளவர்கள் சபிக்கவே மாட்டார்கள். அன்புள்ளவர்கள் சபிக்க மாட்டார்கள். பச்சை சோத்திரம் நல்ல நேசம் உள்ளவர்கள் சபிக்க மாட்டார்கள். ஆனா மல்கியா 1:14 மொழி கபடஸ்தன் தான் சபிக்கிறார். எத்தனை பேரு இந்த கானானை சபிக்கப்பட்டதை குறித்து இப்படிப்பட்ட சத்தியத்தை அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், இந்த வெறி கானானை சோதரம் சபிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. அதை விட சோதரம் இப்ப 1 சபிஸ்டர் 4 காரியத்தை பார்த்திருக்கோம். 1 குடித்தார், 2வது வெறி கொண்டார், 3வது வஸ்திரம் விலகி படுத்திருந்தார், 4வது சொந்த மகனை சபித்தார், 5வது அவர் செய்த இந்த நோவா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? இதை படிச்ச போது உண்மையாவே சொல்லு, நானே கொஞ்சம் ஒரு மாதிரி திடுக்கிட்டு கலங்கிட்டேன். கடைசியான குறிப்பு என்னன்னாக்கா, அந்த 25 வசனம் சொல்லுகிறது, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். சொல்ற அடிமையா மட்டும் இல்லை, ரொம்ப பயங்கரமான வார்த்தை சொல்றாரு, அடிமைகளுக்கு அடிமையா இருக்கும். அந்த காலத்துல அடிமைனாலே சுதந்திரம் இல்லாதவர்கள். தலை மொட்டை அடிச்சிருக்கணும், காதுக்குள்ள ஓட்டை போட்டிருக்கணும், காலில் சங்கிலி கட்டி இருக்கணும், இரும்பு சங்கிலி கட்டி இருக்கணும். அப்புறம் சுத்திர உரிமை இல்லாம எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது, அவங்க யார் அடிச்சாலும் திருப்பி அடிக்க கூடாது, யார் பேசினாலும் திருப்பி பேசக்கூடாது. சுத்திரம் அவங்க அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்காது, முக்கால் பகுதி நிர்வாணமாக இருப்பாங்க. இவங்கதான் அடிமைகள். ஆனா நோவா சொல்றாரு, இந்த கானான் அடிமைகளுக்கு அடிமையாயிரும். சொந்த மகனுடைய வாழ்க்கைய கர்த்தர் அடிமையாக்கிட்டு அந்த கோபம் ஆக்ரோஷம் தாங்காம 27வது வசனத்துல சொல்றாரு, யாப்பேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். சொந்த சகோதரனுக்கு நீ அடிமையாயிருந்தார். நீ அடிமைகளுக்கு அடிமை, இப்ப சகோதரனுக்கு அடிமை. ஒரு வெறி ஒரு மனுஷனை கோபப்படுத்து. ஒரு கோபம் தன் மகனை சபிக்க வைக்கும். அந்த சாபம் தன் மகனை அடிமையாக்குது. அந்த அடிமை சொந்த சகோதரனுக்கே அடிமையாக்கு. இதனால தான் நான் சொல்றேன், நான் நிறைய என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் சொன்னேன். தயவு செய்து எந்த விதத்திலும் வெறி கொண்டவர்களாய் இருக்காது. அன்பு பாராட்டுங்க, நல்ல கபடற்ற அன்பை வைங்க, நேச வைங்க, நல்ல அருமையான பச்சபதம் இல்லாத நேசத்தை வைங்க. கர்த்தருக்காக இருங்க. அது கர்த்தர் விரும்புகிறபடி சத்தியத்துக்கு ஏற்றபடி கர்த்தருக்குள்ள இருங்க. அதே சமயத்துல இந்த நோவாவின் ஜீவியம் அவ்வளோ பெரிய ரட்சிப்பு. வெள்ளத்துக்கு தப்பினார், தண்ணீருக்கு தப்பினார், ஜலத்துக்கு தப்பினார், அழிவுக்கு தப்பினார். அதெல்லாம் மறந்து தான் நட்ட தான் ஸ்தாபித்த திராட்சை தோட்டத்துல இருந்து திராட்சை பழங்களை பறிச்சு, அது திராட்சை ரசத்தை நல்ல ஊற வச்சு அதை குடிச்சு அதுல வெறியாகி, அந்த வெறியினால வஸ்திர விலை, அந்த வஸ்திர விலகினதுனால அடிமையாக சுத்திரம் சபிக்க ஆரம்பிச்சு, சாபம் பிள்ளை அடிமையாக்கி, அடிமைகளுக்கெல்லாம் அடிமையாக்கி அந்த கானானே ஒரு அடிமையாகிவிட்டு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு உடனே போய் கானானை சுதந்திரிக்க முடியல. ராட்சசர்களுக்கு கானான் அடிமையாகிவிட்டது, ராட்சசர்களுக்கு அடிமையானது. இன்னைக்கு கடைசியை சொல்லி முடிக்கிறேன். 2 சத்தியத்தை சொல்றேன். 1, எந்த காரியத்திலும் எந்த விஷயத்திலும் அதிக வெறி கொள்ளாது. 2வது, உங்க சொந்த மகனை, சொந்த தாயை, சொந்த மகளை, சொந்த பிள்ளைகளை, உங்க வீட்டாரை நீங்களே தயவு செய்து சபிக்காது.
உங்க சபையாரா இருந்தாலும் சரி, உங்க விசுவாசிகளா இருந்தாலும் சரி, சபிக்காதீங்க. நமக்கு அது வேலையே இல்லை. நம்முடைய வேலை கர்த்தர் நல்லவே சாட்சியாயிருப்பது, நம்முடைய ஜீவியம் சாட்சியாயிருப்பது. கடைசியில் நோவாவை போல வெறி கொண்டவர்களாய் நாம் போகாதபடி தேவனுக்காக உயிருள்ளவர்களாயிருப்போம், கர்த்தருக்காக சாட்சியாயிருப்போம். சொல்லுவாங்க, நீங்க ஆவிக்குரிய காரியத்தை வெறி கொள்ளலாம், பைபிள் படிக்கிறதுல வெறி கொள்ளலாம், ஊழியம் செய்யறதுல வெறி கொள்ளலாம், அதுல வெறி கொள்ளுங்க. நான் சொல்றேன், இந்த வெறி என்ற வார்த்தையே நமக்கு வேண்டவே வேண்டாம். நமக்கு வேண்டிய வார்த்தை நல்ல அபிஷேகம் என்கிற வார்த்தை. நமக்கு வேண்டிய வார்த்தை நல்ல கிருபை என்ற வார்த்தை. நமக்கு வேண்டிய வார்த்தை நல்ல கர்த்தர் என்கிற வார்த்தை, அபிஷேகம் என்கிற வார்த்தை, கிருபை என்கிற வார்த்தை, கர்த்தர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. இந்த உலகத்தின் எல்லா வெறிக்கும் தேவன் உங்களை தப்புவிப்பா. இந்த செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, மற்றவர்களை கேட்க சொல்லுங்க. கர்த்தர் எல்லாரையும் மாற்றட்டும், நாமும் கர்த்தரை கேட்டவர்களாய் மாறுவோம். கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபையே ஆவியானவரே, வெறி கொள்ளுகிற தன்மையெல்லாம் மாற்றுவீராக. திராட்சரசத்தின் வெறி எந்த வெறியா இருந்தாலும் அதிலிருந்து தேவன் எங்களை ரட்சித்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, நீ சந்திப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக ஒரு கோடி ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலும் தயவினாலும் கர்த்தர் அன்றே திராட்சரசத்தின் வெறி என்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் திட்டமாய் இடைப்பட்டு எச்சரிக்க வேண்டியதை எச்சரித்து, கடிந்து கொள்ள வேண்டியதை கடிந்து கொண்டு, அன்பாய் சொல்ல வேண்டியதை அன்பாய் சொல்லி, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நீ நடத்தின சத்தியத்துக்காக சுத்துறோம். இதை கேட்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காக அன்றே கிருபை உள்ளவர்களாய் மாறட்டும், கர்த்தருக்காக மகிமை உள்ளவர்களாய் மாறட்டும், கர்த்தரை உடையவர்களாய் கர்த்தர் 400 பிள்ளைகள் மாறட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும், நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் ஒரு நாள் மறவான். ஆமென், ஆமென்.